சாந்தி. இன்று 24/11/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/2002 காலை முரளி மதுபன். இது அவ்யக்த முரளி. அதாவது அவ்யக்த முரளி என்றால் வியக்தம் என்றால் உடல், அவ்யக்தம் என்றால் உடலற்ற. பிரம்மபாபா சரீரம் விட்டதற்கு அப்பால் அதன் பின் இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். இன்றைய தலைப்பு சமயத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலம் தந்தைக்கு சமமாகுங்கள். இன்றைய முரளியில் கேள்வி பதில் கிடையாது, தாரணை கிடையாது, வரதானம் ஸ்லோகன். ஆகையால் ஒரு பேராகிராஃபை படிக்கின்றேன். முதல் பேராகிராஃபில் இறைவன் என்ன மகா வாக்கியத்தை கொடுக்கின்றார் என்றால், பாப்தாதா இன்று அமிர்த வேளையில் முழு விஸ்வத்தின் அனைத்து குழந்தைகளிடம் வலம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சிவமான்கள் மாலை உள்ளன என்று பார்த்தார்கள். அதாவது பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும் சேர்ந்தது தான் பாப்தாதா ரூபத்தில் இன்று அமிர்த வேளை என்பது காலை 4 to 4:45. அந்த நேரத்தில் முழு விஸ்வத்தின், விஸ்வம் என்றால் உலகம், முழு உலகத்தின் அனைத்து குழந்தைகளிடம் வலம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சோமான்களின் மாலை உள்ளன என்று பார்த்தார்கள். மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். மாலையை தாரணை நடைமுறைப்படுத்துவது என்றால் நினைவு மூலம் அதே ஸ்திதியில், அதே நிலையில் நிலைத்திருப்பதாகும். இந்த நினைவின் ஸ்திதி எந்த அளவு உள்ளது என்று தன்னை சோதனை செய்யுங்கள். இந்த நினைவின் ஸ்திதி எந்த அளவு உள்ளது என்று தன்னை சோதனை செய்யுங்கள். சோமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதை ஆகிய இரண்டின் சமநிலை எந்த அளவு உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவனும் பிரம்மபாவம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இரண்டின் சமநிலை எந்த அளவு என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது இறைவனும் பிரம்மபாவம். ஞானம் நிறைந்தவராக ஆகுவது நம்பிக்கை ஆகும் மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதையாகும். ஞானம் நிறைந்தவராகுவது நம்பிக்கையாகும் மற்றும் சக்திசாலி ஆகுவது ஆன்மீக போதையாகும். ஞானம் நிறைந்த நிலையில் கூட இரண்டு விதமானவர்களை பார்த்தார்கள். ஞானம் நிறைந்த நிலையில் கூட இரண்டு விதமானவர்களை பார்த்தார்கள். ஒன்று ஞானம் நிறைந்தவர்கள், இரண்டாவது ஞான சுரூபமானவர்கள். இப்பொழுது நான் யார் என்று தன்னை கேளுங்கள். குழந்தைகளுடைய லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கிறார்கள். இறைவனும் பிரம்மபாபாவும் அறிந்திருக்கிறார்கள். லட்சியம் உயர்ந்ததாக உள்ளது அல்லவா? உயர்ந்த லட்சியம் என்ன உள்ளது? பாப் சமான் ஆகப் போகிறோம் என்று அனைவரும் கூறுகின்றீர்கள். லட்சியம் என்ன? லட்சியம் பாப் சமான். அதாவது இந்த ஏற்கனவே சொன்னேன், இந்த முரளியை முறையாக கற்றுக்கொண்டால் தான் புரிய முடியும். அதாவது பாப் சமான் என்றால் இறைவனுக்கு சமம் ஆகுவது என்ற லட்சியம். பாப் சமான் ஆகப் போகிறேன் என்ற லட்சியத்தை அனைவரும் கூறுகின்றீர்கள். தந்தை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் எனும்போது தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கான லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது? லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நினைத்து பாருங்கள். இறைவனுக்கு சமமாக நம்மை ஆக்குகின்றார். அதைத்தான் அவர் சொல்லுகின்றார் முரளியில். தந்தை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் எனும்போது தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்காக லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது? லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இந்த லட்சியம், நாம் வைக்கின்ற லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். அதாவது இறைவனும் பிரம்மபாபா, பாப்தாதா என்றால் இறைவனும் பிரம்ம பாபாவும் சேர்ந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா? ஆனால் என்ன? அதை டீச்சர்கள் மற்றும் இரட்டை அயல்நாட்டினர் கேட்பீர்களா? இரட்டை அயல்நாட்டினர்கள் என்றால் வெளிநாட்டினர், ஃபாரினர்ஸ். வெளிநாட்டை சார்ந்தவர்களை இரட்டை அயல்நாட்டினர் என்று சொல்லுவோம். கேட்பீர்களா? புரிந்து கொண்டிருப்பீர்களா? பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். லட்சியம் மற்றும் லட்சணம், அதாவது நடைமுறை ஸ்திதி சமமாக உள்ளதா என்று இப்பொழுது தன்னிடம் கேளுங்கள். நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டும். ஏனெனில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாகுவது இதுவே தந்தைக்கு சமம் ஆகுவதாகும். சமயத்தின் அனுசாரம் இந்த சமநிலையை
அருகாமையில் கொண்டு வாருங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இன்று கேள்விப்பதில் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கேள்விப்பதில் இல்லாததனால் இந்த முரளி மிகவும் பெரிய ஞாயிற்றுக்கிழமையில் மிகவும் பெரிய முரளியாக இருக்கும். 5-6 பக்கங்கள் இருக்கும். அருமையான விளக்கங்கள் இருக்கும். அற்புதமான விளக்கங்களை இறைவன் கொடுப்பார். இருந்தாலும் நான் தினமும் படிக்கின்ற கேள்விப்பதில் அந்த கேள்விப்பதில் இல்லாததனால் இன்று வரதானம் சுலோகனோடு முடித்துக் கொள்கின்றேன். வரதானம் லௌகீக, அதாவது லௌகீகம் என்றால் இப்பொழுது நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் இருக்கின்ற வாழ்க்கையில், அலௌகீகம் என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்மா துணையின் அனுபவம் மூலம் நஷ்டமோக, அதாவது மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். இதனுடைய விளக்கம், பிரபுவினுடைய அன்பின் அனுபவம் செய்வதே சதா விடுபட்டு இருப்பதன் அடையாளம் ஆகும். மேலும் எந்த அளவு அன்பு இருக்கிறதோ அந்த அளவு தந்தையின் கூடவே இருப்பீர்கள், தனியாக ஆக மாட்டீர்கள். நாம் அன்பாக இருந்தால் இறைவன் நம்மோடு இருப்பார். தனியாக ஆக மாட்டோம் என்பதை தனியாக ஆக மாட்டீர்கள் என்று கூறுகின்றார். உடன் இருப்பதையே அன்பு என்று கூறப்படுகிறது. எப்பொழுது தந்தை துணையாக இருக்கின்றாரோ அப்பொழுது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு சுயம் லேசானவர் ஆக்கிவிடுங்கள். இறைவனோடு இருக்கின்ற காரணத்தால் நமக்கு தாங்க முடியாத சுமை இறைவனிடம் கொடுத்துவிட்டு நாம் லேசாகி விடலாம். நீங்கள் லேசாகி விடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றார். மோகத்தை வென்றவர் ஆக்குவதற்காக விதியே இதுவே ஆகும். ஆனால் முயற்சியின் பாடத்தில் சதா இந்த வார்த்தையை அடிக்கோடிடுங்கள். லௌகீகம் மற்றும் அலௌகீக வாழ்க்கையில் சதா விடுபட்டு இருங்கள். அப்பொழுது சதா துணையின் அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன்: விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கை ஆக்கி கொண்டீர்கள் என்றால் சகயோகி ஆக்கி விடுவீர்கள். அதாவது விகாரங்கள் என்றால், விகாரம் என்றால் 5 விகாரங்கள்: காமம், கோபம், பற்று, ஆங்காரம், பேராசை என்ற 5 விகாரம் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கையை ஆக்கி கொண்டீர்கள் என்றால் சகயோகி உதவி செய்வர்களாக ஆக்கிவிடுவீர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். இன்றைய முரளியும் மிகவும் அருமையான முரளி. ஞாயிற்றுக்கிழமை முரளி என்றால் அது மிகவும் சிறப்பாகும். அதை மிஸ் பண்ணவே கூடாது. முழுமையாக நன்றாக படிக்க வேண்டும். ஆகையால் இந்த முரளியை யூடியூப்பில் சென்று கேளுங்கள், படியுங்கள். PDF வருகின்றது, ஆடியோ வருகின்றது, வீடியோவும் சிஸ்டர்ஸ் நேரடியாகவும் விளக்கி கூறுகின்ற வீடியோவும் வருகின்றது. இதை கேட்டு பயன்பெறுங்கள். கஷ்டகாலம், கலியுகத்தில் நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும். யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும். ஆகையால் நாம் முன்னெச்சரிக்கையாக அதிலிருந்து விடுபட்டு தப்பித்து இறைவனுடைய துணையுடன் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் இந்த ராஜயோகத்தை முறையாக பக்கத்தில் இருக்கின்ற சென்டர்களுக்கு சென்று அடிப்படை வகுப்பை படித்து, முரளியை தினமும் படித்து, அமிர்த வேளையில் எழுந்து இறைவனோடு தொடர்ந்து பேசுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.